ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் நலமாக இருக்கீங்களா? நலமாக இருக்கிறதுக்காக நம்ம 3-4 தானியம் எடுத்தாச்சு. இது வேறு ஒன்றும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடை தோசை பண்ண போகிறேன். சிலவங்க துவரம்பருப்புலாம் போடுவாங்க. நான் துவரம்பருப்பு போட மாட்டேன். துவரம்பருப்பு போட்டால் என்ன ஆகுது, தோசை ஒரு மாதிரி வழுக்கு வழுக்குன்னு ஆயிரும். அரிசி, ப்ரௌன் செலாம், பாசி பயிறு. ஃப்ரெண்ட்ஸ், பாசி பருப்பில் பயிரில் மகத்துவம் மிக்க சத்து இருக்குது. கொண்டக்கடையில் கேட்கவே வேண்டாம். முடியும் போது அடிக்கடி மாதிரி தானிய வகை எடுத்துக்கணும். சிலவங்க இதில் கடலைப்பருப்பு போடுவாங்க. நான் இதுக்கு கடலைப்பருப்பு போடலன்னா இது கொண்டக்கடலை போட்டிருக்கு. சிலவங்க பருப்பு போடுவாங்க. நான் இதுக்கு சிறுபருப்பு போடல, முழு பாசி பயிறு போட்டிருக்கு. கொஞ்சமாக உளுந்து. இதை இப்போ நல்லா 3 தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். தினம் இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சுட்டா இப்படி எதிர ட்ரை பண்ணுங்கள். தானிய வகை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது குறைஞ்சதுக்கு ஒரு 8 மணி நேரம் ஊறணும். அதனால் இப்போ நைட்லேயே நான் ஊற வைக்கிறேன். இதை இப்போ நல்லா 4-5 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நம்ம என்ன தான் சுத்தமான பொருள் டிமார்ட்லேருந்து நம்ம பொருள் வாங்கினாலுமே அது கண்டிப்பாக நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணணும். இந்த பயிர் வகைலாம் கெட்டு போகக்கூடாது, பூச்சி போடக்கூடாதுன்னு அது எதுமோ ப்ளீச்சிங் பவுடர் ஏதோ போடுவாங்களாம். அதனால் நம்ம தேய்ச்சி கழுவி எடுத்தாச்சு. இது இப்போ காலையில் நாளைக்கு அரைப்பேன். இதில் என்னென்ன சேர்க்குறேன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒவ்வொரு நைட் நல்லா ஊறினால நம்ம கடலெல்லாம் நல்லா சூப்பராக ஊறிட்டு இப்போ ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எந்தெந்த பருப்பு பயிறு போடுவீங்கன்னு சொல்லுங்கள். இதில் கண்டிப்பாக காஞ்ச மிளகா போடுங்க. இந்த காஞ்ச மிளகா இல்லைனால பழுத்த மிளகா இருக்குது பார்த்தீங்களா, அதான் எடுத்துக்கிட்டேன். இது இஞ்சி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக வரும். இன்னும் வாயு தொல்லை இருக்குது, கடலை ஒத்துக்காது, பயிர் வகை ஒத்துக்காது, கண்டிப்பாக பூண்டு. இப்போ கொஞ்சமாக தண்ணி. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். நான் நல்லா மை மாதிரி அரைச்சிட்டேன். நரங்குறன்னு அரைச்சா தோசை பிஞ்சு போகுது. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டால் நல்லா கலராக வரும். சிலவங்க போடுவாங்க, சிலவங்க போட மாட்டாங்க. நான் போடுவேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, நிறைய மல்லி இலை, கொஞ்சமாக காயப்பொடி. இந்த பருப்பு வகை தோசைக்கு கண்டிப்பாக காயப்பொடி போட்டே ஆகணும். நல்லா மணமாக இருக்கும். ப்ளஸ் வாயு எதுவும் பிரச்சனை இருந்தாலும் யாருக்கும் எதுவும் பாதிப்பு வராது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் நிறைய மெத்தடில் பண்ணுவாங்க. அவங்க விருப்பம் இருக்கிறத வச்சு செய்கிறது. இதை எப்படி பண்ணாலுமே நல்லா டேஸ்ட்டாக தான் வரும். லேசாக எண்ணெய் தடவிக்கலாம். இந்த தோசைக்கு பெருசாக சட்னி எது இல்லைன்னா கூட இது சூடாக சாப்பிட்டானா டேஸ்ட்டாக வரும். நல்லா மெதுசாக ஊற்றுனா நல்லா க்ரன்ச்சியாக வரும். சிலவங்க அடை தோசைன்னா நல்லா தடியாக ஊற்றுவாங்க. இதுக்கு சீனி தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இதை அப்படியே லைட்டாக நடுவில் ஓட்டை போட்டுட்டு தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 பக்கமும் எண்ணெய் இப்படி தெளிக்க விட்டுடலாம். இப்போ தான் நல்லா முறுமுறுன்னு க்ரன்ச்சியாக வரும். இப்போ மாற்றி போட்டுடலாமா? நம்ம க்ரன்ச்சியான தானிய வகை தோசை ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த தோசை பிடிக்குமா சொல்லுங்க. இப்போ 2வது தோசையை ஊற்றிடலாம். இதை நல்லா பெருசாக ஊற்றிடலாம். 4 பக்கமும் எண்ணெயை தெளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா முருகலை சுட்டான டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், இவ்வளோ க்ரன்ச்சியாக இவ்வளோ நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். நீங்களுமே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோசை நல்லா சூப்பராக முறுமுறுன்னு வந்துட்டு இப்போ டிஃபின்லேயே எடுத்து வச்சுக்கலாம். இதை நான் சட்னி இதை எடுக்காமல் அப்படியே வச்சு சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுக்கு சட்னி எதுவுமே கொண்டு வரல. சீனி கொஞ்சம் கொண்டு வரலாம் நினச்சேன், மறந்துட்டேன். நல்லா இஞ்சியோட ஃப்ளேவர், பூண்டோட ஃப்ளேவர். இது ஆக்சுவலி தாளித்து கொட்டிட்டு சுட்டா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நான் அந்த டைம் இல்லாதனால அப்படியே கொண்டு வந்தேன். இருந்தாலுமே அந்த செவைக்கும் போது அந்த இஞ்சியோட அப்படியே நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் சூடாக சாப்பிட்ணும். என்ன செய்ய, நம்ம வீட்டில் செஞ்சு கடையில் கொண்டாந்து சாப்பிட்றோம். அப்போ எப்படி நம்ம சூடாக சாப்பிட முடியும் சொல்லுங்கள்? தினம் இட்லி தோசை சாப்பிடாம இப்படின்னு ட்ரை பண்ணலாம். இதில் ஒன்று கூட 2-3 ஐட்டம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இது கூட வேர்க்கடலை சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தோசையில் கொஞ்சோண்டு உப்பு பத்தலை, அது ஒரு குறை. 2வது தாளித்து கொட்டியிருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருந்திருக்கும். இது ரெண்டுமே செய்யாதனால டேஸ்ட் 50-50 தான். சூடாக இல்லை, தாளித்து கொட்டலை, இது ரெண்டுமே இருந்தாலும் பரவாயில்ல. பசி ருசி அறியாது. நான்லாம் ருசிக்கு சாப்பிட மாட்டேன், பசிக்கு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் இன்றைக்கி ருசிக்கு சாப்பிட்றாங்க. சரி, அவங்க கேட்டகரி வேறு, நம்ம கேட்டகரி வேறு. ஏன் வலி, தனி வலி. சாப்பிட்டாலுமே சூடோடு சாப்பிடுங்க. நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடுங்க.
சட்னி வச்சு சாப்பிடுங்க. இது எது கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது சும்மா சாப்பிட்டா நல்லாயிருக்கும், சும்மா நல்லா சூடோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கீ போட்டு சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். சுடும் போது நல்லா கீ முருவலாக தூக்கலை போட்டு சாப்பிட்லாம். என்ன மாதிரி ஆறி போய் வேலைக்கு பார்க்குற இடத்துல போனாலும் சாப்பிடாதீங்க, சரிங்களா? சாப்பிடும் போத அப்படி சவக்கும் போது இந்த வடை எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது. ஏதோ எனக்கு தெரிஞ்சது சின்ன சின்ன பதிவாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், நான் பெருசாக ஒன்றும் செய்யலை. நான் என்ன செய்கிறேன் அதுதான் கண்டேனே, சரிங்களா? கண்டேனோ ஏதோ ஒன்று. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. அடை தோசையில் நீங்கள் என்னென்ன போடுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் இது மட்டும்தான் போட்டேன். என்கிட்ட பயிர் வகை நிறையா இருந்ததுன்னு அதனால் குறைய போட்டேன். சிலவங்க வந்து நிறையா கடலைப்பருப்பு போடுவாங்க, தூரம்பருப்பு போடுவாங்க. நான் இந்த 2-3 பொருளை வச்சு தோசை சுட்டுட்டேன். நீங்கள் எப்படி செய்யணும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். டாடா பை பை, லவ் யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அன்பு தாங்க, ஆதரவு தாங்க, எல்லாமே தாங்க. நான் உங்களுக்காக என்னால் முடிஞ்சது சின்ன தனமாக இப்படி ஏதாவது உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன். டாடா பை பை.